அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் தி ஆர்பிஐ டிக்ரீசஸ் தி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிஆர்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பேங்கிங் டெர்ம்ஸ் நமக்கு இப்போ சிஆர்ஆர் வந்து 10% இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ரூ. 1000 டெபாசிட் பண்றீங்க. ரூ. 1000 டெபாசிட் பண்றப்ப 10% ரூ. 1000ல 10% ரூ. 100 வந்து ஆர்பிஐக்கு போயிரும். சரியா? மீதி இருக்கக்கூடிய ₹900 வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா? இதுவே இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆர்பிஐ டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப சிஆர்ஆர வந்து 10% வந்து 3% டிக்ரீஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க ரூ. 1000 வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, டெபாசிட்டா பேங்க்ல குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 1000ல 3% ₹30 வந்து ஆர்பிஐக்கு போயிரும். மீதி இருக்கக்கூடிய 970 கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருக்கும். அப்ப ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர டிக்ரீஸ் பண்ணா, கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருக்கக்கூடிய டெபாசிட் வந்து அதிகமாகும். சரியா? மணி வந்து அதிகமாகும். ஓகேவா? இப்ப அவங்கனால அதிகமா லெண்டிங் பண்ண முடியும். கடன் குடுக்க முடியும். சரியா? அப்ப ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா, பேங்க்ஸ் வில் ஹேவ் மோர் மனி டூ லெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் தி ஆர்பிஐ டிக்ரீசஸ் த ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ வந்து அ போன கொஸ்டின்ல ஆர்பிஐ சிஆர்ஆர வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. 4% இருக்கிறத 3%ஆ கம்மி பண்ண போறாங்க. ஸோ 25% 0.25, 0.25% இந்த இயர் எண்டுக்குள்ள 3% ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆர்பிஐ டிக்ரீசஸ் த ரெப்போ ரேட்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப ரெப்போ ரேட் அப்படிங்கிறது 5.5% இருக்கு. ஆர்பிஐ ரெப்போ ரேட்ட வந்து டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு பேங்க் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணுவாங்க. சரியா? ஆர்பிஐ ரெப்போ ரேட்ட கம்மி பண்ணா, பேங்க் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ தட் என்ன ஆகும் நமக்கு, ஆ அதிகமா கடன் குடுக்க முடியும். கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கம்மியா வந்து கடன்கள வாங்க முடியும். சரியா? அப்ப பேங்க்ஸ் மே ரெட்யூஸ் லெண்டிங் ரேட்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, உமீத் போர்ட்டல் இஸ் ரிலேட்டட் டூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த உமீத் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ஃப் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டீஸோட மேனேஜ்மென்ட்டுக்காக தான் உமீத் போர்ட்டல வந்து மைனாரிட்டீஸ் அஃபேர்ஸ் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. நேத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? மேனேஜ்மென்ட் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, இந்த பாரதிய பாஷா அனுபாக் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதிய பாஷா அனுபாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப இந்தியன் லாங்குவேஜஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது. ஓகேவா? எந்த மினிஸ்ட்ரி கீழ வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழ வருது. நேத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2025, 26 பட்ஜெட்ல சொல்லப்பட்ட ஒரு அனவுன்ஸ்மென்ட் தான் இது. சரியா? ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழ வருது. லாஸ்ட்டா, தி இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச் செட் பை ஆர்பிஐ கேன் வேரி பிட்வீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2%. சரியா? அப்ப இதுல பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு பார்க்கிறப்ப 2%ல இருந்து 6% வரைக்கும் ஆர்பிஐயோட இன்ஃப்ளேஷன் வந்து ஆர்பிஐ படி இன்ஃப்ளேஷன் வேரி ஆகலாம். ஒண்ணு அட் லோவா 2% வரைக்கும் இருக்கலாம். அட் ஹையஸ்ட்டா 6% வரைக்கும் இருக்கலாம். சரியா? ஸோ 2 to 6% அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.